வணக்கம். திருக்குறள் எல்லோருக்கும் வாழ்க்கை வழிகாட்டி. எந்த வயதிலும் எந்த நிலைமையிலும் இது நம்மை மெதுவாக நல்லதொரு பாதைக்கு அழைத்துச் செல்லும் நெறி. நாள் ஒன்றுக்கு 2 நிமிடம் மட்டும் கேளுங்கள். புரியாவிட்டாலும் பரவாயில்லை, நடைமுறைப்படுத்த முடியாவிட்டாலும் கவலையில்லை. கேளுங்கள், மெதுவாக உங்கள் மனதில் ஒரு மாற்றம் உருவாகும். கடினமான நேரங்களிலும் கூட அது உங்களை அமைதியாகத் தூக்கும். உங்கள் வருகைக்கு நன்றி. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க, இன்று நம்ம திருக்குறளை தொடங்கலாம். இன்றைய குறள் அதிகாரம் 20 புறம் கூறாமை. குறள் எண் 182. வணக்கம். புறம் கூறாமை அதிகாரத்தின் 2வது குறள் இது. முந்தைய குறளில் புறம் பேசாதிருப்பதன் சிறப்பை கூறிய வள்ளுவர் இக்குறளில் புறம் பேசுவது எவ்வளவு பெரிய தீமை என்பதை ஒரு ஒப்பீட்டின் மூலம் விளக்குகிறார். ஒருவன் அறத்தையே அழித்துவிட்டு பாவச் செயல்களை செய்வதை விட கொடுமையானது ஏது தெரியுமா? அதைத்தான் இங்கே வள்ளுவர் சாடுகிறார். அறநழியீ அல்லவை செய்தலின் தீதே புறநழியீ பொய்த்து நகை. அறத்தை அழித்து அறம் அல்லாத தீய செயல்களை செய்வதை விட ஒருவன் இல்லாதபோது அவரை பழித்து பேசிவிட்டு அவர் நேரில் வரும்போது பொய்யாக சிரித்துப் பேசுவது மிக கொடுமையான தீமையாகும். நட்பு அல்லது உறவு என்பது நம்பிக்கையின் அடிப்படையில் அமைந்தது. ஒருவன் இல்லாதபோது அவனை பற்றி அவதூறு பேசிவிட்டு அவன் வந்ததும் வா நண்பா என்று சிரிப்பது அந்த நம்பிக்கையையே கொலை செய்வதற்கு சமம். இத்தகைய வஞ்சக சிரிப்பை விட ஒருவன் வெளிப்படையாக தீயவனாக இருப்பதே மேல் என்பது இக்குறளின் ஆழமான கருத்து. இன்று நாம் வஞ்சக புகழ்ச்சியும் புறம் பேசுதலும் எவ்வளவு பெரிய தீமை என்பதை உணர்ந்தோம். அடுத்த குறளில் 183 மீண்டும் சந்திப்போம். உங்கள் மனம் நிம்மதியாய் உங்கள் வாழ்வு நிலைத்ததாக இருக்க நமது சேனலுடன் இணைந்திருங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றும் புதிய ஞான கருத்துக்களை பெற சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.